பேப்பர் கப், டபுள் சைட் டேப், புஷ் பட்டன், வீல், மோட்டர், பேட்டரி கேப், பென்சில், ஒயர், சிசர்ஸ், கிளிட்டர் டேப், டிரான்ஸ்பரண்ட் டேப். நம்ம பேப்பர் கப் எடுத்து பென்சில் வச்சு நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வீல் எடுத்துக்கிட்டு பிளாக் பாட்டம் மட்டும் நம்ம கழட்டிக்கலாம். இப்போ தனியாக ஒயிட் பார்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வெளியாக்க இந்த டயர் பார்ட் தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டலாம். இப்போ நம்ம அதோட ட்ரேஸ் எடுத்துக்கலாம். பென்சில் வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போ உள்ளுக்கு டயர் பார்ட் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் பிளாக் பார்ட்டை அப்படியே போட்டுருங்க. பேட்டரி கேப் ஹெக்ஸகனும் சர்க்கிளும் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு புஷ் பட்டனோட பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு மோட்டரையும் எடுத்துகிட்டு இந்த ஒயரை மோட்டர்லேயும் அதுக்கப்புறம் புஷ் பட்டன்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட 10 சென்டிமீட்டர் ஒயர் மட்டும் கட் பண்ணிக்கிட்டு இப்போ அவுட்டர் கோட் மட்டும் கட் பண்ணிவிட்டு வெளியே இந்த மாதிரி சில்வர் மட்டும் தெரிய வச்சுக்கோங்க. இப்போ இதையும் இந்த வயரையும் புஷ் பட்டன்லேயும் மோட்டர்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் டேப் வச்சு இப்போ நம்ம செக்யூர் பண்ணிடலாம். இப்போ டபுள் சைட் டேப்பு பேட்டரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. பேட்டரி மேலே மோட்டர் அந்த வெளி பீஸ் மட்டும் அந்த குட்டி பீஸ் மட்டும் வெளியே இருக்க மாதிரி இப்போ அது மோட்டர் மேலே டபுள் சைட் டேப் வச்சு புஷ் பட்டன் சைடில் இருக்க மாதிரி இப்போ மிச்ச ஒயர் எல்லாமே பேட்டரியில் இருக்க டபுள் சைட் டேப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேப்பர் கப்பில் கூட வெயில் கூட வச்சுக்கலாம். நல்லா சுற்றுது. இந்த சென்ட்ரிஃபியூகல் டாய் தான் இது. ஸோ இதுக்குள்ளே பேப்பர் பீஸ் போட்டுக்கலாம். அதை தலைகீழ கவுத்துனா கொட்டிடுது. இப்போ நம்ம சுற்றிக்கிட்டே அதை தலைகீழ கவுத்துனா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சுற்ற ஆரம்பிக்கலாமா? தலைகீழ கவுத்திட்டு ஒரு பேப்பரும் உழுகலை. இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தான் இந்த மெயின் பாயிண்ட்லேருந்து புஷ் எது வந்தாலும் இந்த ஃபோர்ஸ் மெயின் பாயிண்ட்ல புஷ் பண்ணிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.